கடந்த ஆண்டு கூட புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தி எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் புதுச்சேரி மாநில மக்களுடைய நலனுக்காக ஒரு நாள் முழு கதவடைப்பு பந்து போராட்டம் நடந்த எங்களுக்கு அறிவுறுத்தினார். சட்டமன்றத்திற்கு உள்ளே இல்லாத பல்வேறு சமூக அமைப்புகள் தொடர்ந்து மாநில அந்தஸ்துக்காக குரல் கொடுத்து வராங்க. குறிப்பா சட்டமன்றத்துக்குள்ள உருளம்பேட்டையினுடைய சட்டமன்ற சுயேட்சை உறுப்பினர் சகோதரர் நேரு அவர்கள் கடந்த 3 ஆண்டு காலமாக ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் மாநில உரிமைக்காகவும் புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டிய அவசியம் குறித்தும் அவர் பல முறை தனிநபர் தீர்மானம் உள்ளிட்ட பல தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதே போன்று இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக அனைத்து பிரதான கட்சிகளும் வேட்பாளர் அறிவித்துக்கிறாங்க. நீண்ட நெடுமணி 40 ஆண்டுகளுக்கு முன்பே மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து தேவை என்று மத்திய அரசிடம் வாதாடி மத்திய அமைச்சரவையில் அதற்கான ஒரு உறுதியான ஒரு ஏற்பாட்டை செய்தவர் எங்களுடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். கடந்த ஆண்டு கூட புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தி எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் புதுச்சேரி மாநில மக்களுடைய நலனுக்காக ஒரு நாள் முழு கதவடைப்பு பந்து போராட்டம் நடந்த எங்களுக்கு அறிவுறுத்தினார். அதையும் நாங்கள் சிறப்பாக செய்தோம். இது போன்று பல்வேறு விஷயங்களில் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்துடைய நன்மைக்காக குரல் கொடுக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் சகோதரர் தமிழ்வேந்தன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் மக்கள் வாக்களிக்க தயாராக உள்ளனர். இந்த தினம் இந்த புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் சட்டமன்றத்திற்கு உள்ளே இல்லாத பல்வேறு சமூக அமைப்புகள் தொடர்ந்து மாநில அந்தஸ்துக்காக குரல் கொடுத்து வராங்க. குறிப்பா சட்டமன்றத்துக்குள்ள உருளம்பேட்டையினுடைய சட்டமன்ற சுயேட்சை உறுப்பினர் சகோதரர் நேரு அவர்கள் கடந்த 3 ஆண்டு காலமாக ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் மாநில உரிமைக்காகவும் புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டிய அவசியம் குறித்தும் அவர் பல முறை தனிநபர் தீர்மானம் உள்ளிட்ட பல தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் புதுச்சேரி சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளைச் சேர்ந்த பிஜேபி ஆகட்டும், என்ஆர் காங்கிரஸ் ஆகட்டும், காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆகட்டும், யாருக்குமே புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து பெறணும் என்கின்ற